அரிநாடார் தூண்டுதல் பண்ணி அவங்க உயிரிழந்தாங்க அப்படின்னா அரிநாடார் மேல வழக்கு பதிவு செய்து காவல்துறை கைது செய்யுமா செய்யாதாங்கிறது தான். சாமானியனுக்கு ஒரு நீதி, காவல்துறையில பணியாற்றக்கூடிய காவலர்களுக்கு ஒரு நீதியா? ஒரு அரசு ஊழியரா, அதுவும் காவல்துறை பணியாளரா, உதவி ஆய்வாளரா பணியில இருக்காங்க. பணியில இருக்கும் போது தற்கொலை செஞ்சிருக்காங்கும் போது அந்த தற்கொலைக்கு தூண்டுனது யாரு? அது தற்கொலையா அல்லது திட்டமிட்டு காவல் உதவி ஆய்வாளர் ரஞ்சித் குமார்ங்கிறவரு கொன்னாரா அப்படிங்கறதெல்லாம் இப்ப வர கைது பண்ணாம இருக்காங்க. அவரை உடனடியாக கைது செய்யணும், சிறையில் அடைக்கணும். கொலைக்கு காரணமான அந்த ரஞ்சித் குமார்ங்கிற அந்த உதவி ஆய்வாளரை கைது செய்யணும். காவல்துறை என்ன சொல்றாங்க அப்படின்னா அதுக்கெல்லாம் ஃபார்மாலிட்டி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. உயிர் போயிருக்குங்க, உயிர் போயிருக்கு. இப்ப அரிநாடார் யாரோ ஒருத்தர் சாகிறதுக்கு அரிநாடார் தூண்டுதல் பண்ணி அவங்க உயிரிழந்தாங்க அப்படின்னா அரிநாடார் மேல வழக்கு பதிவு செய்து காவல்துறை கைது செய்யுமா செய்யாதாங்கிறது தான். சாமானியனுக்கு ஒரு நீதி, காவல்துறையில பணியாற்றக்கூடிய காவலர்களுக்கு ஒரு நீதியா? ஏன்னா அந்த ரஞ்சித் குமார்ங்கிறவர் தான் போன் போட்டே சொல்லியிருக்காரு. காவல் உதவி ஆய்வாளரோட அப்பாவுக்கு இந்த மாதிரி சூசைட் பண்ண போறாங்கிறத சொல்லியிருக்காரு, காவல் நிலையத்துக்கு சொல்லியிருக்காரு. இதெல்லாம் முதல் கட்ட விசாரணையில போலீசாருக்கே தெரியுது. ஆனா கைது பண்ண மாட்டேங்கிறாங்க. இந்த ஆளுக்கு பைபோலார் டிசார்டர் இருக்கு, செக்சுவல் டிசேபிலிட்டி வரான. அரிநாடார் தலைவர் சத்திரிய சான்றோர் படை எங்கள் நாடார் சமுதாயத்தை சார்ந்த அந்தோணி மாதா என்கிற உதவி ஆய்வாளர் அம்பத்தூர் T1 காவல் நிலையத்தில் உதவி ஆய்வாளராக பணியாற்றி வந்தார். நேற்று தற்கொலை செய்து கொண்டதாக காவல்துறையினர் அவரது குடும்பத்தாருக்கு தகவல் தெரிவித்துள்ளார்கள். உடனடியாக அந்தோணி மாதா அவர்களின் குடும்ப உறவினர்கள் காவல் நிலையத்திற்கு சென்று எங்களது பெண்ணை எங்கே, பெண்ணின் உடலை எங்கே, எப்படி அவர் இறந்தார் என்று கேட்டுள்ளார்கள். காவல்துறையில் இருந்து அதற்கு சரியான எந்த ஒரு விளக்கமும் கொடுக்காமல் உடல் அங்கே இருக்கிறது, இங்கே இருக்கிறது, நீங்கள் வாருங்கள் என்று அவர்களை அலைக்கழித்ததுடன் மட்டுமல்லாமல் அவர்களிடத்தில் சில காகிதங்களில் கையொப்பம் வாங்கியிருக்கிறார்கள். ஆனால் அந்தோணி மாதா என்பவரது குடும்ப உறவினர்கள் கூறுவது என்னவென்றால், ஒரு தைரியமான பெண்ணாக இருக்கக்கூடிய எங்கள் மகள் தற்கொலை செய்து கொள்ளக்கூடிய அளவிற்கு ஒரு கோழை அல்ல. இது திட்டமிட்டு காவல்துறையினர் ஏதோ மறைக்க பார்க்கிறார்கள். அதே போல அவர்களது குடும்பத்தினரே என்ன கூறுகிறார்கள் என்றால், இந்த அந்தோணி மாதா என்பவர் ஏற்கனவே திருமணமானவர், அவருக்கு 2 குழந்தைகள் இருக்கிறார்கள். அந்த கணவரை பிரிந்து விவாகரத்து பெற்று தனி குடித்தனமாக குழந்தைகளோடு அம்பத்தூரில் இருந்து வருகிறார். அதே காவல் நிலையத்தில் பணியாற்றக்கூடிய ரஞ்சித் குமார் என்ற காவல் உதவி ஆய்வாளர் அவரிடம் இவருக்கு பழக்கம் ஏற்பட்டு லிவிங் டுகெதராக குடும்பம் நடத்தி வந்ததாக காவல்துறை அதிகாரிகளே அதை ஒப்புக்கொள்கிறார்கள். அதே போல காவல்துறையில் என்ன சொல்கிறார்கள் என்றால், இவர்கள் இருவருக்கும் ஏதோ மன வருத்தம் ஏற்பட்டு அது வாக்குவாதமாக முற்றி அந்த பெண் உதவி ஆய்வாளர் அவர்கள் தற்கொலை செய்து கொண்டதாக கூறுகிறார்கள். அந்த இறந்து போன உதவி ஆய்வாளர் அந்தோணி மாதா அவர்களுடைய குடும்பத்தினர் என்ன கூறுகிறார்கள் என்றால், அவர் அப்படி தற்கொலை செய்து கொண்டால் பணியில் இருந்திருக்கிறார், பணியில் இருந்தபோது எங்களது குடும்ப உறவினர்களிடம் நான் டியூட்டியில் இருக்கிறேன், இப்பொழுதுதான் ஒரு கைது செய்து ஒருவரை சிறையில் அடைத்து வருகிறேன் என்றெல்லாம் கூறியிருக்கிறார். அப்படி இருக்கும் பட்சத்தில் எங்கள் குடும்ப உறவினர்கள், உறவு சார்ந்து இருக்கக்கூடியவர்கள் வருவதற்கு முன்பே அந்த உடலை மறைக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கிறது என்றெல்லாம் அவர்கள் தரப்பு நியாயத்தை கேட்கிறார்கள். அதே போல எங்களுடைய தரப்பில் நாங்கள் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களையும் காவல்துறை உயர் அதிகாரிகளையுமே நாங்கள் என்ன கேட்கிறோம் என்றால், அந்த அந்தோணி மாதா என்கிற அந்த காவல் உதவி ஆய்வாளர் அவர்கள் தனிப்பட்ட முறையில் அவருக்கு அந்த மற்றொரு உதவி ஆய்வாளருடன் லிவிங் டுகெதரில் இருக்காங்க அப்படின்னா அதில் எங்களுக்கு எந்த ஒரு ஆட்சேபனையும் கிடையாது. அது அவங்களோட தனிப்பட்ட வாழ்க்கை. அந்த வாழ்க்கைக்குள்ளே நாங்கள் போக விரும்பலை. என்னை பொறுத்த மட்டும் என்ன அப்படின்னா, ஒரு அரசு ஊழியரா, அதுவும் காவல்துறை பணியாளராக, உதவி ஆய்வாளராக பணியில் இருக்காங்க. பணியில் இருக்கும்போது
தற்கொலை செஞ்சுருக்காங்கங்கும்போது அந்த தற்கொலைக்கு தூண்டுனது யார்? அது தற்கொலையா அல்லது திட்டமிட்டு அந்த காவல் உதவி ஆய்வாளர் ரஞ்சித்குமாருங்கிறவர் கொன்னாரா அப்படிங்கிறதெல்லாம் வந்து கேள்விக்குறி தான். அப்படி இருக்கும் பட்சத்தில் அந்த ரஞ்சித்குமாருங்கிற அந்த காவல் உதவி ஆய்வாளரை காவல்துறையினர் பிடித்து வைத்திருப்பதாக சொல்கிறார்கள். ஆனால் இப்போ வர கைது பண்ணாமல் இருக்காங்க. அவரை உடனடியாக கைது செய்யணும், சிறையில் அடைக்கணும். அவருடைய காவல் பணியை நிரந்தரமாக மாண்புமிகு தமிழக முதல்வரும் காவல்துறை தலைமை இயக்குனர் அவர்களும் உடனடியாக நிரந்தர பணி நீக்கம் செய்யணுங்கிறது தான் எங்களுடைய சத்திரிய சான்றோர் படை கட்சியின் சார்பிலும் சரி, ஒட்டுமொத்த நாடார் சமுதாயத்தின் சார்பாகவும் கேட்டுக்கொள்கிறேன். அதே போல் அந்த அந்தோணி மாதா என்பவருக்கு 2 சிறு குழந்தைகள் இருக்காங்க. உண்மையிலே அவங்களுக்கு அவங்களோட அம்மா இறந்தது கூட இன்னும் விவரம் தெரியாமல் வேற ஒரு சில விஷயங்கள் எல்லாம் அந்த சின்ன பிள்ளைங்க விவரம் தெரியாமல் இருந்துக்கிட்டு இருக்காங்க. அந்த அந்தோணி மாதாவை இழந்து வாழக்கூடிய அந்த குடும்பத்தாருக்கும் அந்த பிள்ளைகளோட எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள், ஏன்னா அவர் கையில் வச்சிருக்கக்கூடிய காவல்துறையில் பணியாற்றி இப்படி இந்த ஒரு தேவையில்லாத ஒரு உயிரிழப்பை அவங்க ஏற்படுத்தியிருக்காங்க. அதற்கு பணியில் இருந்து இந்த உயிரிழப்பு நடந்திருக்கிறதுனால தமிழக அரசு உடனடியாக 1 கோடி ரூபாய் அவரோட குடும்பத்துக்கு ஒரு நிவாரண தொகையாக வழங்கணும். அது மட்டும் இல்லாமல் அவரோட குடும்பத்தாருக்கு அரசு வேலையையும் கண்டிப்பாக கொடுக்கணும். அதே போல் இந்த கொலைக்கு காரணமான அந்த ரஞ்சித்குமாருங்கிற அந்த உதவி ஆய்வாளரை கைது செய்யணும். காவல்துறை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அதுக்கெல்லாம் வந்து ஃபார்மாலிட்டி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. உயிர் போயிருக்குங்க, உயிர் போயிருக்கு. இப்போ அரிநாடார் வந்து யாரோ ஒருத்தர் சாகிறதுக்கு அரிநாடார் தூண்டுதல் பண்ணி அவங்க உயிரிழந்தாங்க அப்படின்னா அரிநாடார் மேலே வழக்கு பதிவு செய்து காவல்துறை கைது செய்யுமா செய்யாதாங்கிறது தான். அப்போ சாமானியனுக்கு ஒரு நீதி, காவல்துறையில் பணியாற்றக்கூடிய காவலர்களுக்கு ஒரு நீதியா அப்படிங்கிறது சட்டங்கிறது எல்லாருக்கும் பொதுவான ஒன்று தான். அதனால் அந்த காவல்துறையில் இருக்காங்க, காவல்துறைக்கு கெட்ட பேர் வந்துடும், தமிழக அரசுக்கு கெட்ட பேர் வந்துரும்னு நினைக்காம காலந்தாழ்த்தாம உடனடியாக கைது நடவடிக்கையை மேற்கொள்ளணும். கைது நடவடிக்கையை மேற்கொள்ளும் பட்சத்தில் அவருடைய அந்தோணி மாதாவோட குடும்பத்தார்கள் அவருடைய பூத உடலை வாங்கிறதுக்கு சம்மதிக்கிறாங்க. இல்லை என்றால் கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனைக்கு முன்பாக மிகப்பெரிய அளவில் ஒரு சாலை மறியல் போராட்டத்தை பண்ணுவதற்கு குடும்பத்தாரும் எங்கள் நாடார் சமுதாயத்தினரும் தயார் நிலையில் இருக்கிறோம். இல்லை அவங்க அரசாங்கம் என்ன சொல்கிறாங்க, காவல்துறையினர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கே தெரியுது. ஏன்னா அந்த அந்தோணி மாதாங்கிறவங்களோட ஃபோன் ஹிஸ்ட்ரியும் சரி, அந்த ரஞ்சித்குமாருங்கிற அந்த காவல் உதவி ஆய்வாளர் அவர்களோட ஃபோன் ஹிஸ்ட்ரியும் சரி, ஏன்னா அந்த ரஞ்சித்குமாருங்கிறவர் தான் ஃபோன் போட்டே சொல்லியிருக்காரு அந்த காவல் உதவி ஆய்வாளரோட அப்பாவுக்கு இந்த மாதிரி சூசைடு பண்ண போகிறாங்கங்கிறத சொல்லியிருக்கிறாரு, காவல் நிலையத்துக்கு சொல்லியிருக்கிறார். இதெல்லாம் முதல் கட்ட விசாரணையில் போலீஸாருக்கே தெரியுது. ஆனால் கைது பண்ண மாட்டேங்கிறாங்க. கைது பண்ணால் காவல்துறை கெட்ட பேர், காவல்துறையிலேயே இந்த மாதிரி ஒரு களங்கம் ஏற்படுத்தக்கூடிய காவலர்கள் பணியில் இருந்திருக்காங்க, காவல்துறை கெட்ட பேர், தமிழக அரசு கெட்ட பேருன்னு நினைக்கிறாங்க. எத்தனை நாளைக்கு கெட்ட பேருன்னு மூடி மறைக்க முடியும்? இதுக்கு ஒரு நீதி கிடைக்காம நாங்கள் ஓய மாட்டோன்னு இல்லை. அதாவது அவர்களோட குடும்பத்தாருக்கு இது வந்து தற்கொலை கிடையாது, என் பெண்ணு வந்து அந்த மாதிரி வந்து தற்கொலை பண்ணக்கூடிய அளவுக்கு வந்து தைரியம் இல்லாத பொண்ணு கிடையாது அப்படிங்கிற மாதிரி அவங்க குடும்பத்தார் சொல்கிறாங்க. சாவுல மர்மம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவங்க குடும்பத்தார் சொல்கிறாங்க. காவல்துறை தரப்பில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இல்லை இது வந்து உண்மையிலே வந்து தற்கொலை தான், அதனால் அவர் மேலே 306 போட்டிருக்கிறோம், கைது நடவடிக்கை எடுக்க மாட்டேங்கிறாங்க. அப்போ நாங்கள் என்ன சொல்கிறோன்னா, நீங்கள் சட்டப்படி பொதுவாக ஒரு சாதாரண ஒரு பாமர மக்களுக்கு என்ன ஒரு நீதியோ என்ன ஒரு சட்டமோ அதே மாதிரி காவல்துறையில் அவர் அந்த தற்கொலைக்கு தூண்டியிருக்காரு, அவரும் அதுக்கு ஒரு உடந்தையாக இருந்திருக்காருன்னா அவர் மேலே உடனடியாக நீங்கள் நடவடிக்கை எடுக்கணும். அதே போல் அதை உடனடியாக சஸ்பெண்ட் பண்ணியிருக்கோன்னு சொல்கிறாங்க. இன்னும் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வரல. அதுவுமே எங்களுக்கு அதிகாரப்பூர்வ அறிவிப்பு, நிரந்தர பணி நீக்கம் செய்யணும். சும்மானதுக்கு ஒரு சஸ்பெண்ட் பண்ணிட்டோம். ஏன்னா அந்த காவல் உதவி ஆய்வாளரோட குடும்பம் நடத்தியிருக்கிறார். அவரும் அந்த பெண்மணியும் சேர்ந்து சொத்து வாங்கிறதுக்கெல்லாம் ஆவணங்கள்லாம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அந்த வங்கி கணக்காக இருக்கட்டும், நகைகளாக இருக்கட்டும், எல்லாத்துக்கும் நாமினியாக அந்த அந்தோணி மாதாங்கிறவங்க இந்த உதவி ஆய்வாளர் ரஞ்சித்குமார் பேரில் தான் நாமினியாக போட்டிருக்காங்க. அப்போ இவ்வளோ விஷயங்கள் இருக்கும்போது தனிப்பட்டதாக இருந்தாலும் ஒரு உயிர் பலியாக இருக்குல்ல, உயிர் பலியாக இருக்குது. ஒரு 10ஆம் பொதுவாக அப்படி விட்டுற முடியாதுல்ல. அரசு பணியில் இருக்காங்க, காவல்துறையில் பணியில் இருக்கும்போது காவல்துறையில் என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை டியூட்டி முடிச்சுட்டு போனாங்கன்னு சொல்கிறாங்க. அவங்க குடும்பத்தில் என்ன சொல்கிறாங்க, டியூட்டியில் இருக்கும்போது தான் இறந்துருக்காங்க,
ஏன்னா அவங்க குடும்பத்தில் பேசியிருக்காங்கல்ல, டியூட்டியில் இருக்கேன்னு இருக்காங்க, ஒரு கைதியை கொண்டு போயிட்டு ரிமாண்டுக்கு காமிச்சிட்டு வந்திருக்கோன்னு இருக்காங்க. இதெல்லாம் அவங்க தங்கச்சிட்டெல்லாம் பேசியிருக்காங்க ஃபோனில். அப்போ அதுக்கு இடையில இந்த உயிரிழப்பு அப்படிங்கிறத யாராலும் ஏற்றுக்கொள்ள முடியாது. இந்த தற்கொலைன்னு சொல்லக்கூடிய காவல்துறை சொல்லக்கூடியதில் குடும்பத்தின் சார்பாகவும் எங்களுக்கு மர்மமாக இருக்குது. எதுவாக இருந்தாலும் உண்மை வெளிவரணும். உரிய நடவடிக்கை எடுக்கலை அப்படின்னா சிபிசிஐடி விசாரணையோ அல்லது அதுலேயும் எங்களுக்கு நம்பிக்கை இல்லாத பட்சத்தில் சிபிஐ விசாரணை கூட நாங்கள் கோருவோம். ஏன் அப்படின்னா சமீபத்தில் சிவகங்கை மாவட்டத்தில் காவல்துறையினரால் படுகொலை செய்யப்பட்ட அஜித்குமாருங்கிற படுகொலை அப்போவும் நாங்கள் சொன்னோம், அந்த டிஎஸ்பிக்கெலாம் சம்மந்தம் இருக்குது, அவரை கொலை வழக்கில் கொண்டு வாங்கன்னு நாங்கள் கத்துனோம், போராடினோம். ஆனால் அரசாங்கம் கேட்கல, செவி சாய்க்கலை. ஆனால் இன்றைக்கு இப்போ ஒரு 4 நாளைக்கு முன்னாடி அந்த டிஎஸ்பியை கொலை வழக்கில் சேர்த்துருக்காங்க. அப்போ இது போல் இந்த அந்தோணி மாதாங்கிற தற்கொலைன்னு சொல்லக்கூடிய இந்த விஷயத்தில் யாரெல்லாம் சம்மந்தப்பட்டிருக்காங்களோ உடனடியாக கொலை வழக்கை சேர்த்து அவங்கள கைது செய்யணுங்கிறத தான் நாங்கள் சொல்கிறோம். எல்லாருமே அதாவது ஏற்கனவே நேற்று அந்த பீதியிலிருந்து அவங்க மீண்டு வரலை. அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ வரைக்கும் அந்த காக்கி யூனிஃபார்மோட தான் அவர் இருக்கிறார், அவரை ஏன் கைது பண்ண மாட்டேங்கிறாங்க? நாங்கள் அங்கே வந்தால் எங்ககிட்ட கையெழுத்தை வாங்கிட்டு உடனே பாடியை கொடுத்துருந்தாங்க. நேற்றே அதற்கான முயற்சிகளை காவல்துறை பண்ணினாங்க. எங்களுக்கு அதில் உடன்பாடு இல்லை. சொந்தக்காரங்ககிட்டையோ அல்லது ஊரில் இருக்கிறவங்ககிட்ட யாருக்கிட்டையும் பேச விடலை. எங்ககிட்ட பேப்பரில் கையெழுத்து வாங்கிட்டாங்க. காவல்துறையை கண்டா எங்களுக்கு அச்சமாக இருக்குது, பயமாக இருக்குது. வந்தால் பாடியை கொடுத்துருவாங்க, அதனால் எங்களுக்கு நீதி கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி இங்கே அருகில் தான் இருக்காங்க. அவங்க வர்றதுக்கு தயாராக இருக்காங்க. ஆனால் அரசின் சார்பில் கைது நடவடிக்கை இருக்கும்னு கைது பண்ணணும். அரசு உத்தரவு போடட்டும், காவல்துறை உயரதிகாரிகள் கைது பண்ணட்டும், அது செய்தியாக வெளிவரட்டும். அதே போல் அந்த இழந்த குடும்பத்தாருக்கு அரசின் சார்பில் ஒரு 1 கோடி ரூபாயும் அரசு வேலையும் வழங்கட்டுமே. இதெல்லாம் கோர்ட் நம்பணும்ல. சட்டம் பொண்ணுங்க சொன்னா நம்பும்பா.